சிவபெருமானை அலற வைத்த பிரம்மாசுரன், சபரிமலை மற்றும் ஐயப்பன் உருவான கதை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இது சபரிமலை சீசன்னால, ஐயப்பனோட சீசன்னால ஐயப்பன் மற்றும் சபரிமலை உருவான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப தேங்க்யூ கைஸ் ஃபார் 1 lakh வியூஸ் ஃபார் அ வீடியோ. ஸோ அதே மாதிரி எல்லா வீடியோமே டாப் ட்ரெண்டாக நான் வேண்டுகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கும் போது விஷ்ணு பெருமான் மோகினி அவதாரம் கொண்டு அசுரர்களை கொன்றார், தேவர் குலத்தை காப்பாற்றினார் அப்படின்னு ஒரு வரலாறு எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ இதனால பிரம்மாசுரனுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ பிரம்மாசுரனுக்கு பயம் வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள சிவபெருமானை நினைத்து கடும் தவம் புரிந்தார். ஓம் நம சிவாய. சிவபெருமான் பிரம்மாசுரனுக்கு முன்னாடி வந்து, கேள், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சிவபெருமான் பிரம்மாசுரன் கிட்ட கேக்குறாங்க. சோ பிரம்மாசுரன் என்ன கேக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ட சராசரங்களையும் அடக்கி ஆள வேண்டும், முழு உலகமும் என் ஆட்சிக்கு கீழ் வர வேண்டும், நான் கேட்கும் வரம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரம்மாசுரன் சிவபெருமான் கிட்ட கேட்கிறாரு. சிவபெருமானும் கேள், உன் வரத்தை கேள் அப்படின்னு பிரம்மாசுரன் கிட்ட கேட்கிறாங்க. சோ பிரம்மாசுரன் என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என் கைகளால் யார் தலைமேல் வைக்கிறேனோ அவர் சாம்பலாக போக வேண்டும் அப்படின்னு பிரம்மாசுரன் சிவபெருமான் கிட்ட கேட்கிறாரு. சிவபெருமானும் இந்த உன் வரத்தை வைத்துக்கொள் அப்படின்னு சிவபெருமானும் அந்த வரத்தை வந்து பிரம்மாசுரன் கிட்ட கொடுக்கிறாரு. அதாவது தெருநாயை குளிப்பாற்றி நடு வீட்டுல வச்சாலும் அது நக்கிதான் சாப்பிடுன்ற போல சிவபெருமான் அந்த வரத்தை அளித்தவுடன் பிரம்மாசுரன் என்ன நினைச்சார்னா, நம்ம சிவபெருமானையே அழிச்சிடலாமே அப்படின்னு தம் கைகளால் சிவபெருமான் தலைமேல் வைக்கிறதுக்குள்ள சிவபெருமான் மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. இதை தெரிஞ்ச நாரதர் அங்கேயும் இங்கேயும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாரு. அப்படி ஓடும்போது விஷ்ணு பெருமான் நாரதரை பார்த்து, ஏன் ஓடுகிறாய் அப்படின்னு விஷ்ணு பெருமான் நாரதர் கிட்ட கேட்கிறாரு. நாரதர் யாரது அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் விஷ்ணு பெருமான் அப்படின்னு சொன்னவுடன் நாரதர் நாராயண நாராயண அப்படின்னு சொல்லி விஷ்ணு பெருமான் கிட்ட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ இந்த மாதிரி வந்து பிரம்மாசுரன் வந்தாரு, சிவபெருமான் கிட்ட வரத்தை கேட்டாரு, சிவபெருமானையே ஓட விட்டார் பிரம்மாசுரன் அப்படின்னு நாரதர் விஷ்ணு பெருமான் கிட்ட சொல்றாரு. விஷ்ணு பெருமானுக்கு கோபம் ஆயிருச்சு. விஷ்ணு பெருமான், நான் மோகினி அவதாரம் எடுத்து பிரம்மாசுரனை கொல்லுவேன், அது மட்டுமல்ல நானும் சிவபெருமானும் பெண்களை பின்றி ஒரு ஆண் மகனை எடுப்போம், அந்த ஆண்மகன் சத்தியம் தர்மம் இறை வழிபாடு காப்பான் என்று விஷ்ணு பெருமான் நாரதர் கிட்ட கூறுகிறார். சோ அதுக்கப்புறம் விஷ்ணு பெருமான் மோகினி அவதாரம் எடுத்தவுடன் பிரம்மாசுரன் மாளிகைக்குள்ள வந்து ஒரு நடன அழகியா வந்து போறாரு மோகினி. அந்த நடனத்தால் அசுரனை கவர்ந்தார் மோகினி. பிரம்மாசுரன், நீ யார், நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு மோகினி கிட்ட வந்து கேட்கிறாரு பிரம்மாசுரன். மோகினி, நான் தேவலோகத்திலிருந்து வருகிறேன், உன்னை மகிழ்விக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்து மோகினி வந்து பிரம்மாசுரன் கிட்ட சொல்றாங்க. சோ பிரம்மாசுரன் மோகினி கிட்ட, என்னை கல்யாணம் செய்கிறாயா அப்படின்னு வந்து மோகினி கிட்ட கேக்குறாங்க. ஆனா மோகினி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, சோ அந்த லட்சியத்தை யார் வந்து நிறைவேற்றுறாங்களோ அவங்களாதான் வந்து நான் கல்யாணம் செய்வேன் அப்படின்னு மோகினி வந்து பிரம்மாசுரன் கிட்ட சொல்றாங்க. சோ பிரம்மாசுரன் சிரிச்சுக்கிட்டு, என்ன லட்சியம் அப்படின்னு பிரம்மாசுரன் மோகினி கிட்ட கேக்குறாங்க. மோகினி வந்து, யார் என்னை நடனத்தில் வெல்கிறாயோ அவரை தான் நான் கல்யாணம் செய்வேன் அப்படின்னு மோகினி வந்து பிரம்மாசுரன் கிட்ட சொல்றாங்க. சோ நடனம் ஆடிக்கொண்டு இருக்கும் போது பிரம்மாசுரனோட கைய பிரம்மாசுரனோட தலைக்கு மேலேயே வைக்க வச்சாங்க மோகினி. பிரம்மாசுரனும் அழிந்து போயிட்டாரு. சிவபெருமானும் மோகினியும் சொன்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தையை எடுத்தாங்க. அந்த ஆண் குழந்தையை பம்பா ஆறுக்கு சைட்ல வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அவர் தான் ஐயப்பன். பந்தளத்து மன்னர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. சோ பந்தளத்து மன்னருக்கு வந்து வாரிசே இல்ல. அவர் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போறாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பம்பா நதி வந்து கிராஸ் பண்ணும்போது அங்க ஒரு அழுகை சத்தம் கேக்குது, ஒரு குழந்தையோட அழுகை சத்தம் கேக்குது. சோ அங்க போனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அங்கே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க. சோ மன்னருக்கு வந்து பொதுவாகவே குழந்தைகள் இல்லை. நவரத்ன மாலை அணிந்த இவனுக்கு மணிகண்டன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. சோ பந்தளத்து மன்னர் கூட ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த குழந்தைக்கு 12 வயசு ஆகும்போது இந்த குழந்தை யார், எங்க இருந்து வந்தது அப்படின்னு உனக்கு தெரியும் அப்படின்னு அந்த முனிவர் பந்தளத்து மன்னர் கிட்ட சொல்றாங்க. மணிகண்டன் குருகுலத்துல வேத சாஸ்திரம் புராணம், அது மட்டுமல்ல வில் வித்தை, வாழ் வித்தை, கம்பு, சிலம்பு, இது மாதிரி எல்லாமே வந்து மணிகண்டன் அந்த குருகுலத்துல வந்து
படிச்சாரு. ஸோ இதெல்லாம் படித்து முடித்ததுக்கு அப்புறம் மணிகண்டன் அவரோட வீட்டுக்கு திரும்பிறாரு. மணிகண்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு குரு தாட்சணை தருகிறேன் அப்படின்னு அந்த குரு கிட்ட சொல்றாங்க. அப்போ குரு வந்து எனக்கு குரு தாட்சணை வேண்டாம், அப்படி நீ தர மாதிரி இருந்துச்சுன்னா என் மகனுக்கு பேச வராது, என் மகனை பேசவை அப்படின்னு மணிகண்டன் கிட்ட அந்த குரு வந்து கேக்குறாங்க. அப்போ மணிகண்டன் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மகனை பேச வச்சாரு. சோ அந்த குழந்தையை பேச வைத்தவுடன் அந்த குருவுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் கிடைச்சிச்சு. ஐயப்பனும் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து திரும்பினார். புலிப்பால் எடுக்க சென்ற மணிகண்டன் அங்கு என்ன நடந்தது, சபரிமலை உருவான கதை அடுத்த பார்ட்ல பார்ப்போம். ஆனால் இத்தொடர்ந்து விடைபிடிச்சலாம். இப்போதைக்கு உங்கள் நான் SN Vibes. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் கைஸ்.